ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோட தான் வந்திருக்கேன். என்னடா இந்த வீட்டில் எல்லாமே பார்சல் பண்ணி வச்சுருக்காங்க, பேக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இன்றைக்கி நாங்கள் கத்தார்லேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். அது என்ன ஸ்பெஷல், ஏன் ட்ராவல் பண்ணுறோம், எங்கே ட்ராவல் பண்ணுறோன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இன்றைக்கி நான் அவுட் ஆஃப் த கண்ட்ரி போகிறதுக்கு என்னெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த கோல்ட் பவுச்சில் எனக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. மேக்கப் ஐட்டம்ஸோ என்னோடய பென்ஸ், க்ரீம்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஹலாவோட அப்புறம் ஹலாட டேடாவோட க்ரீம், பர்ஃப்யூம், ஸ்டஃப் எல்லாம் மின் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த பவுச் ஒரு மிஸ்லேனியஸ், அதாவது தேவையான திங்ஸ் எல்லாம், நம்மளுக்கு திடீர்னு எடுக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு பக்கத்தில் வச்சுக்கிற மாதிரி ஒரு பவுச். நான் ட்ராவலுக்கு தேவையான எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறதோடையே வீட்டையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஓகே, லக்கேஜ் செக்ஷன் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இது அனீஸோடது, இது ஹலாவோடது, இது என்னோடது. அப்புறம் இந்த ஸ்டஃப் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறது. திஸ் இஸ் மை பேக். ஸோ இந்த பேக்கில் தான் வந்து ரொம்ப நீடடான ஸ்டஃப்ஸ் இருக்கும். அப்புறம் இது இன்னொரு பேக் மாதிரி. சம்டைம்ஸ் நாங்கள் போகிற இடத்துல வந்து கேரி பண்ண இல்லாமல் லாங்காக ட்ராவல் பண்ண வேண்டியது இல்லை, அது வாக் பண்ண வேண்டியது யூஸ் ஆகும். அப்புறம் இந்த பேக் ஹலாவுடைய பேக்கு, ஏன்னா அதில் எதுவுமே ஃபில் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் மை கேமரா பேக். ஐ கான்ட் லிவ் விதவுட் இட். நெக்ஸ்ட் இது இந்த பேக் வந்து இதுவும் கைண்ட் ஆஃப் அ மிஸ்லேனியஸ் பேக் தான். அதோட டேப், எக்ஸ்ட்ரா ஸ்டாப்ஸ், இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஏதாச்சும் மிஸ் ஆன திங்ஸை கண்ணோன்னா உங்களுக்கு டம்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அப்படி ஒரு பேக். அப்புறம் இந்த பேக் ரொம்ப ஸ்பெஷல். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எனக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம்னு. ஸோ ஆப்பிள்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், நான் ட்ராவலிங்கில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இது என்கிட்டே வைக்கிறதுக்கான சில ஃபுட் ஐட்டம்ஸ், லைக் ஹலாக்கு எங்களுக்கு போகும்போது கொறிச்சு நொறுக்கு திண்ணியில் இருக்கும்ல, அப்படி ஸ்டஃப். ஹலாவுடைய கேண்டீஸ், கேக், ஃபேவரட் கேக், பிஸ்கெட், சிப்ஸ், அப்புறம் சாய் குடிக்கிறதுக்கு கப்ஸ், இப்படி திங்ஸ் எல்லாம் எல்லாம் இருக்குது. அதோட என்னோடய ஃபேவரட் அப்படி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போது நீடடான பிலோஸ் அண்ட் பிளாங்கெட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஹலா தூங்குறாங்க இப்போ ஒரு 2 to 3 o'clock. ஸோ அதுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் ஸ்டஃப்ஸ். இப்போ இங்கே வந்தோன்னா மெயின்லி இது ஹலாட ஷூஸ், எங்களோட ஷூஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ். நான் அப்படி செப்ரேட் பண்ணி எப்போயுமே எடுத்துகிட்டு போவேன், அப்போ இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கப்ஸ் இருக்குது. இது பெரிய கப். இப்போ நூடுல்ஸோ ஏதாச்சும் ஃபுட் நாங்கள் செஞ்சு வீட்டிலே சாப்பிட்றோன்னா அதில் போடக்கூடிய மாதிரி, ஹோட்டல்லே சாப்பிட்றோன்னா பேப்பர் கப், அப்புறம் ஸ்பூன்ஸ் அண்ட் வெட் வைப்ஸ், டவல், சீக்கிரமாக எடுக்கக்கூடிய மாதிரி ரொம்ப நீடடான ஸ்டப்ஸை வந்து நம்மளோட சூட்கேஸை துரத்து எடுக்கணும்லாம் இல்லை, சீக்கிரமாக எடுக்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் ஸ்டப்ஸ். ஒரு ஹீட்டரும் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து கார்பேஜ் பேக் அண்ட் டிஷ்யூஸ் அண்ட் வைப்பர்ஸ் அண்ட் பிஸ்கெட்ஸ், அப்புறம் சில சாய் பேக்கெட்ஸும் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் கூலர் பாக்ஸ், எல்லாருக்கும் தெரியும் கூலர் பாக்ஸ். இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் ஜூஸ் அண்ட் மில்க் அந்த ஸ்டஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி போட்டிருக்கேன். இன்னும் ஐஸ் க்யூப் போடல, போகிற வழியில் தான் வாங்கி போட்டுட்டு போகிறோம். இப்போ கடைசி ஆகிக்கிற கீழே இருக்கிற பாக்ஸை பார்க்கலாம். பார்த்து சிரிக்காதீங்க, இது ஹலாவோட டாய் பாக்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ ட்ராவலிங்க்கு எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். இதில் எங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ், நம்ம போகிற இடத்துல மார்னிங் ஃபுட் எப்படி அமையும், ட்ராவலிங்லேயே கொஞ்சம் டைம் போயிடும், அப்போ ஹலாக்கு தேவையான திங்ஸ், கப் நூடுல்ஸ், அப்புறம் சாக்லேட்ஸ் கொஞ்சம் கீழே இருக்குது, ப்ரெட், பன், கேக், அப்புறம் க்ரசான், இப்படி நிறைய ஸ்டஃப்ஸை டம்ப் பண்ணி வச்சு அந்த பேக் ஃபுல்லாக அவங்களுக்கு தேவையான கேண்டீஸ், சாக்லேட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, தட்ஸ் ரெடி. ஓகே, இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இன்னொரு 2 hours நாங்கள் ட்ராவல் பண்ண இருக்கோம். அதனால் எல்லாமே ஃபுல்லாக ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இவங்களை மட்டும்தான் நான் மிஸ் பண்ண போகிறேன், சில்ல குட்டீஸ்.
அந்த மேடத்தை மறந்துட்டேனே, அவனோட லூனா மேடம் கூட இருக்காங்க. ஓகே, இப்போது நம்மளோட கிச்சனை கூட ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அது லாஸ்ட்டாக யூஸ் பண்ண ஸ்டப்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஃப்ளாஸ்கில் வந்து ஜிஞ்சர் சுகர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். போகும்போது ஹாட் வாட்டர் ஊற்றி சாய் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக க்ளீன் பண்ண நேரம் கிடைச்சா கார்பேஜ் போகும்போது த்ரோ பண்ணிட்டு போயிடுவேன். எப்போயுமே வீட்டை விட்டு லாங் ஜேர்னி போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்கன்னா டெப்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, கேஸ் செக் பண்ணிக்கோங்க, லைட் ஸ்விட்சஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போகிறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகே, நாங்கள் எங்கே போகிறோம் என்னன்றது இனி வரும் வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். Don't forget to subscribe. Now 4:30 we are gonna go. Keep watching, keep supporting. திருப்பி இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you.